பயிற்சி 9.2 8வது கணக்கு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 16 மைனஸ் 4. அதாவது எக்ஸ்னுடைய வேல்யூ 0 நோக்கி நகருது அப்படின்னு சொன்னால் லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ இருந்தாலும் சப்போஸ் நான் 0ன்னு போட்டேன்னா 0 ப்ளஸ் 16 16 தான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 2 மணி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16னுடைய வேல்யூ 4, அதாவது 4 ஸ்கொயர் தான் 16 ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும் இல்லையா. அப்போ 4 மைனஸ் 4 ஆகிடும் 0 ஆகிடும். ஆனால் டேரெக்டாக என்ன பண்ணக்கூடாது, அப்ளை பண்ணக்கூடாது. எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு நான் ஃபார்முலா வடிவத்தில் கொண்டு வர முடியுமோ அதுக்கு வந்துட்டதுக்கு அப்புறமா தான் எக்ஸ்னுடைய வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு 0வாக வச்சு நம்ம போட முடியும். தட் இஸ் ஈக்குவல் டு இது என்னென்னா இதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. நம்ம ஒரு கணக்கு பார்த்துருப்போம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 1 இருக்குன்னா தொகுதியில் வந்து இது மாதிரி இருக்குது அப்படின்னா இது பகுதியிலையும் தொகுதியிலையும் இதனோட எதிரெண் இந்த நம்பர் போட்டு செகண்ட் நம்பரோட எதிரெண் போட்டு குறி மாற்றி போட்டு பெருக்கி வகுப்போம். அது மாதிரி போட்டோம்னா உண்மையிலே வரல. அதனால் அடுத்து இது என்ன பண்ணால் நான் எக்ஸ் ஸ்கொயரால் பெருக்கி வகுக்கிறேன். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயரால் பெருக்கி வகுக்கும்போது என்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 16 மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரால் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயரால் என்ன பண்ணணும் சாமி, வகுக்கணும். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸ் ஸ்கொயர் எங்கே எடுத்துக்கிறேன், இந்த எக்ஸ் ஸ்கொயரை பை இதுக்கு போட்டுக்கிறேன். இது எக்ஸ் ஸ்கொயர் போட்டு இதை பை போட்டுக்கிறேன். நான் ஒரு விஷயத்துக்காக அதை செய்கிறேன் சாமி, ஃபார்முலா பேஸ்தை வர வைக்கிறதுக்காக. பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இது பை இன்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 16 மைனஸ் 4. ஃபார்முலா நமக்கு ஒன்று தெரியும் சாமி, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் நாட் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் என் பை எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு என் இன்ட்டு ஏ பவர் என் மைனஸ் 1. இந்த வடிவத்தில் வர வைக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ வேலையும் பண்ணுறேன். அப்போது இங்கே எக்ஸுக்கு பதிலாகவே என்ன இருக்குதுன்னு பாருங்கள், இதை பிரிச்சுக்கிறேன். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இந்த ஸ்கொயர் ரூட்டுனாவே என்னது, ரூட்டுனாவே அடுக்கு 1 பை ஸ்கொயர் ரூட்னா முன்னில் என்ன இருக்குன்னு அர்த்தம் 2 பை 1 பவர் எனிதிங் எதுவாக இருந்தாலும் தான் வரப்போகுது 1 தான் வரப்போகுது பை எக்ஸ் ஸ்கொயர். இப்போது இது மைனஸ் இதுன்னு வரணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இது என்ன இருக்கோ அதே தான் மைனஸ் 1ன்னு வரணும். பாருங்கள், ப்ளஸ் 1 மைனஸ் 1 என்ன ஆகிடும், 0 ஆகிடும், மதிப்பு மாறாது. அதனால் என்ன பண்ணுறேன், நான் இந்த வடிவத்தில் இங்கே கொண்டுட்டு வரேன். ஓகேவா, எக்ஸ் மைனஸ் ஏ வரணும் சாமி. அடுக்கு வந்து எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும், எக்ஸ் மைனஸ் ஏ இருக்குன்னா இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஏ வரணும். அப்போது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குன்னா அங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வரணும். இங்கே மைனஸ் 1 இருக்குன்னா இங்கேயும் மைனஸ் 1 வரணும். ஸோ ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும், மதிப்பு மாறாது. இந்த சேம் வே எக்ஸ் ஸ்கொயர் இங்கே என்ன போடலாம் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 16 த ஹோல் பவர் 1/2ன்னு போடலாமா, மைனஸ் இது என்னன்னு போடலாம் நம்ம, இது 1/2ன்னு போடுறோம் அப்படின்னா எதனுடைய அடுக்கு 1/2ன்னு வரணும், எதனுடைய ஸ்கொயர் ரூட் வந்து நமக்கு 4ன்னு கிடைக்கும் பாரு சாமி. 16 ஸ்கொயர் ரூட் பண்ணாதான் 16 ஸ்கொயர் ரூட்டானது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 தான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 4 ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16னுடைய மதிப்பு தான் வெறும் 4. அப்போ 16ன் அடுக்கு 1/2. சில புரியுதா, 4 வந்து நான் எப்படி எழுதுன்னு, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 16 ப்ளஸ் 16 போட்டால் என்ன பண்ணணும், மைனஸ் 16ன்னு போடணும். ஏன்னா அப்போ தான் என்ன பண்ணாது, மதிப்பு மாறாது. மாறலையா, இங்கே இருக்கிற மாதிரி இங்கே வந்துடுச்சா. இப்போ ஃபார்முலா வடிவத்துக்கு போயிடலாமா. ஃபார்முலா என்னன்னு பாருங்கள், பகுதியினுடைய பேஸ் என்ன இருக்கும் அதான் தொகுதியினுடைய பேஸாக இருக்கும். அப்படின்னுச்சுன்னா அடுக்கு என்னவாக இருக்கும் போட்டு ஏ பவர் என் மைனஸ் 1. அடுக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள், இதுக்கு அடுக்கு என்னது 1/2. ஃபார்முலா போயிடும் 1/2 இன்ட்டு ஏவுக்கு பதிலாக 1 பவர் n மைனஸ் 2 பவர்லேருந்து 1 மைனஸ் பண்ணும் இன்ட்டு இது எப்படி இருக்குது சாமி, தலைகீழாக இருக்குது. அப்போ தலைகீழாக என்ன பண்ணும், 1/2 இன்ட்டு 1 பவர் 1க்கு பதிலாக என்ன இருக்குங்க, ஏவுக்கு பதிலாக 16 16ன் அடுக்கு 1/2 மைனஸ் 1. தட் இஸ் ஈக்குவல் டு 1லேருந்து அரை போனால் அரைன்னா அரை மைனஸ் அரைன்னு கிடைக்கும் சாமி. 1 பவர் மைனஸ் அரை, 1 பவர் அரை அப்படின்றதே ப்ளஸ் வேல்யூ தான். அதாவது அடுக்கு ஒற்றைப்படையாக தான் மைனஸ் போட போகிறோம். அடுக்கு இங்கே இது என்ன சொல்லுவோம், இரட்டைப்படை. இங்கே இது என்ன சொல்லுவோம், மைனஸ் 1 இன்ட்டு 2 பவர் மைனஸ் 1ன்னு போடுவோமா. அப்போ இதனுடைய வேல்யூ என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ வேல்யூ வந்து 1. அப்போ இது ஃபுல்லாக வேல்யூ 1னா அங்கே என்ன இருக்கும், 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு
இது என்னது 16 அடுக்கு மைனஸ் அரை, 1லேருந்து அரை போனால் அரை, பெரியனுடைய குறி மைனஸ். இப்போ அடுக்கு மைனஸில் இருந்துச்சுன்னா பையில் இருக்கும்போது மேலே வரும்னாரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ 1/2 இன்ட்டு இது என்ன சொல்லலாம் 1/2 தலைகீழ் என்னப்பா 2வா இன்ட்டு 16 அடுக்கு 1/2 அடுக்கு மேலே வரும்போது ப்ளஸ்ஸாக மாறும். 1/1/2னா 1/2 தலைகீழ்னு அர்த்தம். தூக்கி போடுங்க, வெறும் 2 தானே வரும், 2/1 வருமா? இப்போ ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணணும். பொசுக்குன்னு கேன்சல் பண்ணிடாதீங்க. 1/2 இன்ட்டு 2 இன்ட்டு 16 வர்க்கம் மூலம், இதான் அர்த்தம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16ன்னு அர்த்தம். 16 அடுக்கு 1/2 அடுக்கு 1/2ன்னு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16. ஸ்கொயர் ஆஃப் 16னா எழுதுவோம் 4 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் இன்ட்டு 4. அப்போ 2 கேன்சல். முன்னாடி கூட கேன்சல் பண்ண தப்பு இல்லை, ஆனால் இந்த அடுக்கு பண்ணிட்டு வந்து தான் நீங்கள் பண்ணுன்றதுக்காக சொன்னேன். ஸோ ஆன்சர் இஸ் 4. ஓகே.